கோவை கவுன்சிலர் கூட்டத்தில் அழுது கொண்டே கவுன்சிலர்கள் சென்றது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்துள்ளார். கோவை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை செய்வது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நிறைய உத்தரவு தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இப்போது வந்தபோது மாநகர் மன்ற உறுப்பினர்களும் தங்கள் பகுதியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி அவரிடம் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு கேட்டு அதையும் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுவோம். இல்லங்க, ஏற்கனவே முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். சிறுபான்மை அணியில இன்னும் கொஞ்சம் ஏத்தணும், அப்பதான் குடி தண்ணீர் வருடம் முழுவதும் நமக்கு கொடுக்கணும்னு. அது 2-3 டிஸ்பியூட் அவங்ககிட்ட இருக்கு. நீர்வளத்துறை அவங்களோட கேரளா அரசோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆலியார் பக்கம் இருக்கிற அந்த இது பூரா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமா பேசுறாங்க. பேசி முடியும். ஏன் நீங்க அப்படி விருப்பப்படுறீங்களா? ஏங்க ஆட்சேபனை ஏகமானதா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சேபனை இல்ல அவங்க பகுதியில் இந்த வேலைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்றாரு. பொதுமக்களுடைய தேவையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்களா சொல்றீங்க, அதுக்கெல்லாம் நீங்க வணக்கம். இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரே நிமிஷம். இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நீங்க உள்ள போய் பார்த்துட்டு அப்புறமேல இந்த கேள்வி எல்லாரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.